ஒரு காலத்தில் சப்தரிஷிகளின் மனைவிகளான 6 கார்த்திகை பெண்கள் சரவணப் பொய்கையில் பிறந்த 6 குழந்தைகளைக் கண்டனர். இந்தக் குழந்தைகள் வேற யாருமில்லை, சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான்தான். 6 குழந்தைகளும் மிகவும் அழகாகவும் தெய்வீக ஒளியுடனும் இருந்தனர். கார்த்திகைப் பெண்கள் அந்தக் குழந்தைகளை அன்போடு அள்ளி எடுத்து தங்கள் சொந்தக் குழந்தைகளாகவே வளர்க்கத் தொடங்கினர். ஒவ்வொரு கார்த்திகைப் பெண்ணும் ஒரு குழந்தையை வளர்த்தனர். அவர்கள் குழந்தைகளை தங்கள் மடியில் கிடத்திப் பால் கொடுத்து சீராட்டிப் பாராட்டி வளர்த்தனர். 6 குழந்தைகளும் கார்த்திகைப் பெண்களின் அரவணைப்பில் மகிழ்ச்சியாக வளர்ந்தனர். ஒருநாள் பார்வதி தேவி தன் குழந்தைகளைக் காண சரவணப் பொய்கைக்கு வந்தார். அங்கு 6 குழந்தைகள் 6 பெண்களிடம் வளர்வதைக் கண்டு அதிசயித்தார். பார்வதி தேவி வந்ததும் அந்தக் குழந்தைகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே உருவமாக மாறினர். அதுவே ஆறுமுகன் என்ற முருகனின் திருவுருவம். இந்த அற்புதக் காட்சியைக் கண்ட கார்த்திகைப் பெண்கள் ஆனந்தக் கண்ணீர் வடித்தனர். பார்வதி தேவி கார்த்திகைப் பெண்களின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். அவர்களின் பாசத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு கார்த்திகைப் பெண்களின் ஆசியும் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து கார்த்திகைப் பெண்கள் முருகனின் அன்னையராகவே போற்றப்பட்டனர்.